வணக்கம். நான் அர்ஷிகா 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை. தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருநாளாகவும் பொங்கல் திருநாளாகவும் உலக தமிழினம் கொண்டாடி வருகின்றன. பொங்கல் என்பதற்கு சாப்பிடும் பொங்கல் என்று பொருள் அல்ல, பொங்கி பெருகி வருவது என்று பொருள். தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சோழர்கள் காலத்தில் பொங்கலுக்கு புதியீடு என்று பொருள், அதாவது ஆண்டின் முதல் அறுவடை என்று அதற்கு பொருள். பொங்கல் மொத்தம் 4 நாள் கொண்டாட்டம். முதல் நாள் போகி பண்டிகை, 2வது நாள் வீட்டு பொங்கல், 3வது நாள் மாட்டு பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல் ஆகும். போகி பண்டிகை பொங்கல் திருநாளில் முதல் நிகழ்வான போகி அன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை வீட்டின் முன்பு வைத்து தீயிட்டு கொளுத்துவர். அல்லவை அழிந்து நல்லவை வரட்டும், பழையன கழிதல் புதியன புகுதல் மொழிக்கேற்பவாறு போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வீட்டு பொங்கல் பொங்கல் அன்று புது பானையை எடுத்து மஞ்சள் உள்ளிட்டவையை அதை சுற்றி கட்டி புது பாலில் புது அரிசியோடு வெல்லத்தை கலந்து பொங்கல் இடுவர். வீட்டிற்கு வெளியே சூரியன் இருக்கும் திசையில் பொங்கல் விடுவர். அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குரலோடு பொங்கலை கொண்டாடுகிறோம். மாட்டு பொங்கல் கிராமங்களில் மாட்டு பொங்கல் விமர்சையாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் நமக்காக உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது. கிராமங்களில் மாட்டு பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு நடப்பது வழக்கம். காணும் பொங்கல் உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொள்ளும் நாளாக இது திகழ்கிறது. நன்றி.